இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் சந்திச்சு ரொம்ப முக்கியமான பல டிஸ்கஷன்ஸ் நடத்தினதா செய்திகளானது வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்று, ஈரானின் மீது மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு அமெரிக்காவை எந்த அளவுக்கு இஸ்ரேல் ப்ரெஷர் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எந்த விதமான ராணுவ நடவடிக்கைகளும் எடுக்கலைன்னா ஈரான் என்னென்ன விஷயங்களை இந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட், அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படக்கூடிய ப்ராக்சிகளுக்கு உதவ மாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம், இன்னும் ஏகப்பட்ட விதத்தில் இஸ்ரேலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அமெரிக்காவால் எப்படி இந்த இடத்துல சாதிக்கப்படணுன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலான்ற செய்திகள் வெளியில் வந்துடுது. ஆனால் இப்போ இதில் நடந்திருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இரண்டாவது கெரியர் ஸ்ட்ரைக் குரூப்பை மிடில் ஈஸ்ட்டுக்கு டெப்ளாய் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்காங்க. எதிர் திசையில் ஈரானை பார்த்தோன்னா அவங்களோட முக்கியமான அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட்டாக சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரைக்கை ஈரான் மேலே பண்ணுவாங்க. வெனிசுலா ஸ்டைலில் உள்ள அவங்களோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதை உறுதிப்பட வச்சிருக்கு. ஸோ இதை பற்றின தகவல் நான் ஈரானை பற்றி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்புக் ஷோரன் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட அதிபரும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் சந்திச்சது நேத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீடியாக்கள்ல ஹெட்லைன்ஸா ஆக்கிரமிச்சிருந்தது. இதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ஒரு ட்ரையாங்குலர் ப்ராப்ளம்ல இஸ்ரேல் நினைச்சா இந்த இடத்துல எதை வேணா உங்களால செய்ய முடியும். ஏன்னா முழுக்க முழுக்க மேற்குலகங்களோட ஆதரவு இஸ்ரேல் நாட்டுக்கு இருக்கு. அது பத்தாததுக்கு இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அந்த நாட்டின் மீது அணு ஆயுதம் வீசுவதற்கும் தயாரா இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இல்லாம அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லாம இஸ்ரேல் இல்லை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ ஈரான் இந்த இடத்துல தெளிவா அவங்களோட ஒவ்வொரு கேமையும் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிருக்காருன்னா முழுக்க முழுக்க ஈரானின் மீது எப்படியாச்சும் ஸ்ட்ரைக்ஸை நடத்துறதுக்கான அந்த கிரீன் சிக்னலை வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். இதை ஜஸ்ட் நான் ஒரு அசம்ஷன்ல மட்டும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி அந்த 12 டே வார் நடந்தப்போ இருக்கட்டும், இல்லை ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 இதெல்லாம் லான்ச் ஆனப்போ டைரக்டா அமெரிக்கா எப்போ பெரிய ஒரு ப்ரெஷரை ஈரான் மேல போட ஆரம்பிச்சானா, இங்க இருந்து இந்த மிலிட்டரி கம்யூனிகேஷன் டைரக்டா 2 நாடுகளுக்கு எப்போ எனேபிள் ஆச்சோ, ஒன்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லை இஸ்ரேலோட முக்கியமான கமாண்டர்ஸ் போயிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை சந்திப்பாங்க. அப்படி இல்லையே அவங்க இஸ்ரேலுக்கு விசிட் வருவாங்க. இந்த ஹை ப்ரொஃபைல் விசிட் நடந்ததுக்கு அப்புறமா தான் டைரக்டான அந்த மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் ஆனது ஈரானுக்கு எதிராக எடுக்கப்படும். ஸோ அப்படி இருக்கப்போ டைரக்டா பிரைம் மினிஸ்டரே இந்த இடத்துல போயிருக்காருன்னா முழுக்க முழுக்க இது ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு அமெரிக்காவை ப்ரெஷர் பண்ணதுக்காக மட்டும்தான். இது நிறைய செய்தி ஊடகங்கள் செய்தியாகவும் வந்திருக்கு. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுமையான ஒரு பேச்சுவார்த்தையானது இந்த இடத்துல எந்த தரப்புக்கும் நடந்து முடியல அண்ட் எங்களோட டெசிஷன்ன்றதையும் நாங்கள் எடுக்கல. நெதன்யாகு அவர்களும் நானும் சந்திச்சு பேசினதுன்றது ஈரானின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். அதாவது அது டிப்ளமேட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்ல சில சினாரியோஸ்ல நிலைமை கையை மீறி போறப்போ அதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவை எடுக்கிறதுக்காகவும் இருக்கலாம். ஈரானுக்குள்ள அமைதி நிலவரத்துக்கு அமெரிக்கா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு எல்லாம் தயார்ன்ற மாதிரி ஒரு போஸ்டர் இந்த இடத்துல போட்டிருப்பாரு. அதே நேரத்தில் நெதன்யாகு அவர்கள் பேசுறப்போ நாங்க 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், ராணுவ ரீதியிலான உதவிகளை இந்த இடத்துல அதிகப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருந்தோம். ஈரான் சொல்லக்கூடிய நாடு அதிகமா ப்ராக்சிஸை வச்சு இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஒரு ஷேடோ வாரை தொடுத்துட்டு இருக்காங்க, நிழல் யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இஸ்ரேலுக்கு ஈரான்னால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம், ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்க போராடக்கூடிய மக்கள், போராட்டக்காரர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஈரானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எந்த விதத்தில் அவங்களோட பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படுன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஆனது போனதை சொல்லியிருந்தாங்க. எனக்கு உங்களோட ஒரு லாஜிக் புரியல. ஈரானுக்குள்ள பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, சரி ஓகே, அதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் வாங்கி தர போறாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல என்ன ஒரு லாஜிக்னு எனக்கு புரியல. அண்ட் அதே நேரத்தில் ஈரானுக்குள்ளேயும் நிலைமை கொஞ்சம் கையை மீறி தான் போயிட்டு இருக்கு. இத்தனை நாளா ஈரான் அரசுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள் அந்த போராட்டத்தை பற்றி தான் பேசியிருப்போம். ஆனா இந்த 11ஆம் தேதி அவங்களோட அந்த விக்டரி டே சொல்லுவோம்ல, அதுல இஸ்ரேலுக்கு எதிரான நிறைய சம்பவங்கள் ஈரான்ல நடந்திருக்கு. சில விஷயங்களை நம்மளால இந்த இடத்துல வார்த்தைகள்ல டைரக்டா சொல்ல முடியல. சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, யூதர்கள் வணங்கக்கூடிய கடவுள் இன்னும் நிறைய நபர்கள் இருக்காங்க. அவங்களோட உருவ பொம்மைகள் அதே மாதிரி ஒரு ரெப்ளிகாவை செஞ்சு வச்சு நேற்று ஈரான்ல ஏகப்பட்ட இடங்கள்ல அந்த உருவ அமைப்புள்ள பொம்மைகளை கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ இந்த விக்டரி டே சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் அந்த இடத்துல பதிவாயிருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், இந்த 2 தலைவர்களும் சந்திச்சு பேசிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு முடிவு எட்டப்படலை. ஒன்று
ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல டைரக்ட்டா வந்து இந்த இடத்துல டிப்ளோமசி சம்மந்தப்பட்ட அந்த முடிவுகள் எட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஆனா இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரஷர் போடுவாங்க. இதோட ஒரு தொடர்ச்சியா ஜார்ஜ் புஷ் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் தாங்கி கப்பல் சீக்கிரம் ஆல்ரே கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸோட மிடில் ஈஸ்ட்ல டெப்ளாய் பண்ணப்பட போறதா ஒரு செய்தியானது வெளியில வந்திருக்கு. இந்த செய்தி வந்திருக்கக்கூடியது சாதாரணமான ஒண்ணு கிடையாது. இதே நேரத்துல பேரலலா சீனா சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக்சுவலா சீனாவோட டெஸ்ட்ராயர்ஸ், சீனாவோட ஒரு முக்கியமான உளவு கப்பல், ரேடார் கப்பல் மிடில் ஈஸ்ட்ல இந்த அரபியன் கடல் ஒட்டிய பகுதியில் ஒமேனியன் வாட்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கிறதா ஒரு செய்தியிலானது வந்துச்சு. அது இப்ப ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. நேத்து நிறைய ஃபிஷர்மேன் எடுத்த வீடியோ, இல்ல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபிஷர்மேன் எடுத்த வீடியோல சீனாவோட ஒரு டெஸ்ட்ராயர் கப்பலானது பதிவாயிருக்கு. ஆனா, அந்த வீடியோவோட அத்தென்டிசிட்டின்றத செக் பண்ண முடியல. ஜியோ லொகேஷன் அது சம்மந்தப்பட்ட சில தகவல்கள தேடி பார்க்கிறப்போ, அந்த இடத்துல எடுத்திருக்கிறது உண்ம. ஆனா, இது எப்ப எடுத்த வீடியோன்றது தெரியல. இவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம், இந்த மாதிரி ஒரு வீடியோ வரக்கூடிய நேரம், இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து போறதுனால, சீனாவோட ஓஷன் நம்பர் 1ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உளவு கப்பலும், இதுக்கு கூடவே அதுக்கு எஸ்கார்ட்டா டைப் 055 அண்ட் டைப் 052 டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஆனா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த கேப்ல கெடா வெட்டுற வேலைய சீனா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஈரானுக்கு உதவிகள் பண்றதா, ஈரானுக்கு சில இன்டெல் இன்புட்ஸ குடுத்துட்டு, முழுக்க முழுக்க அமெரிக்காவோட போர்க்கப்பல்களோட டேட்டாவ எடுக்கிறது, இல்ல அமெரிக்காவோட அந்த விமானம் தாங்கி கப்பல்ல சம்மந்தப்பட்ட அந்த கோஆர்டினேட்ஸ கலெக்ட் பண்றது, இல்ல அவங்கள கன்டினியூஸா மானிட்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல நிலவக்கூடிய அந்த ஒரு நிலைமைய 100க்கு 105% அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கும் தெளிவா தெரியும். அதனால தான் ஈரான் மேல ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இஸ்ரேல் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரஷர போட்டாலும், ரொம்ப தெளிவா இந்த தடவை ஏகப்பட்ட விஷயங்கள ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. போன தடவ பார்த்தோம்னா, இந்த பி2 பாம்பர்ஸ பயன்படுத்தினப்பயே நெறைய சிக்கல்களானது இருந்துச்சு. அந்த பி2 பாம்பர்ஸ் கிளம்புனப்பவே ஈரான் அந்த ஸ்ட்ரைக்குக்கு ரெடி ஆயிட்டாங்க. யுரேனியம் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றது ஒரு 30லிருந்து 40 ட்ரக்ஸ் ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோட வாசலையும், குறிப்பா எஃப்ஷான் ஃபெசிலிட்டிலாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன ஒரு மேட்டருக்காக அந்த இடத்துல அமெரிக்கா அந்த ஸ்ட்ரைக்க பண்ணாங்களோ, அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கி வேற இடத்துக்கு மாத்தி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கப்போ சீனாவும் இந்த இடத்துல இன்னும் அதிக உதவிகள் பண்றாங்கன்றதுனால, ஒவ்வொரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸையும் அமெரிக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேத்து வந்திருக்கக்கூடிய செய்தி எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இஃப்ஷான் போன்ற ஈரானோட முக்கியமான அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் சைட்ஸ் அதோட என்ட்ரன்ஸ்ன்றத கம்ப்ளீட்டா மட் வச்சு சீல் பண்ணிட்டாங்க. சில இடங்கள்ல கான்கிரீட் வச்சு அந்த இடத்துல சீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது ஒரே ஒரு வாய்ப்பு தான் அந்த இடத்துல. ஈரானுக்கு அமெரிக்கா தன்னை அடிக்க போறான்ன்றது தெரியும். அப்படி அடிக்கிறப்போ, போன தடவ ஜஸ்ட் பாம்ப்ஸ் டிராப் பண்ண மாதிரி. ஏன்னா, அதுலயும் வெடிக்காத சில குண்டுகள் ஈரான் கிட்ட இப்ப சிக்கி இருக்கிறதா செய்தியானது வந்துருச்சு. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக, ஈரானுக்கு எதிரா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷனா பண்றதுக்கு எப்படி வெனிசுலாக்குள்ள நுழைஞ்சு அந்த அதிபர தூக்குனாங்களோ, அதே மாதிரி இஸ்ரேலோட உதவியோட மேபி அமெரிக்கா தனியாவோ, சில சிஏவும், மொசாடும் சேர்ந்து இந்த இவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்குள்ள நுழைஞ்சு அந்த இடத்துல இருந்து யுரேனியம ஷிப் பண்றதுக்கான அந்த ஒரு முயற்சிகள்ல ஈடுபடலாம். அத தடுக்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ சீல் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ள யுரேனியம்ன்றது இல்ல. அதையும் மீறி இவங்க அடிக்கணும், இல்ல உள்ள நுழையணும்னு நெனச்சாலும், அந்த ஒரு கேட்வேவ இப்ப கம்ப்ளீட்டா குளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அமெரிக்கா ஒரு விஷயத்த மறந்துறக்கூடாது. ஏற்கனவே ஈரானுக்கு சொந்தமான ஒரு ஐலேண்ட்ல அவங்களோட ஈரானியன் வாட்டர்ஸ்குள்ள நுழைஞ்ச அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல சிறைப்பிடிச்சு, அதுல இருக்கக்கூடிய சில அமெரிக்கன் செயிலர்ஸ ஈரான் கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு வீடியோ மாதிரி வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா சில நெகோசியேஷன்ஸ நடத்தி அவங்கள மீட்டு கொண்டு போனாங்க. அப்படி இருக்கப்போ, ஈரானுக்கு எதிரா ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது சூசைடல் மிஷன் மாரி தான். அமெரிக்காவுக்கு அதுல சக்சஸ் கிடைக்குது, கிடைக்கலன்றது 2வது பட்சம். ஆனா உள்ள நுழையறதுக்கான விலைய கண்டிப்பா அமெரிக்கா குடுத்தாகணும். இந்த இடத்துல வெனிசுலாவுக்கு எதிரா ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்க பண்றதுன்றது வேற. ஆனா அதே நேரத்துல ஈரானுக்கு எதிரா அவங்க இந்த மாரி ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரைக்க ட்ரை பண்றாங்க. இல்ல ஈரான் மாதிரி ரொம்ப ஹைலி ஃப்ரெஜைலா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மென்ட்ல அவங்க இறங்குறாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி கிடைச்சாலும், அதுக்கு ஏகப்பட்ட விலைய அவங்க குடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரீஜினல் கான்ஃப்ளிக்ட்ட ட்ரிகர் பண்ணி விட்டுரும். வெனிசுலாவ அடிச்சாங்கன்னா, அது அதோட முடிஞ்சிரும். ஆனா ஈரானின் மீது அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதல் நடத்துச்சுன்னா, அடுத்து ஏமன்ல பிரச்சனை வெடிக்கும். இந்த பக்கம் லெபனான்ல ஹெஸ்புல்லா சம்மந்தப்பட்ட செய்திகள் கொஞ்சம் நாளா வர்றதில்ல. ஆனா அவங்களும் அந்த இடத்துல ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. திரும்பவும் ஹமாஸ்னால இந்த இடத்துல பிரச்சனை வரும். ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஷேடோ ஃப்ளீட்ஸ பயன்படுத்தி, ஈரான் திரும்பவும் இந்த இடத்துல அவங்களோட கேம ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையும் மனசுல வச்சு தான் அமெரிக்கா ஒவ்வொரு கால்குலேஷன்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. துருக்கியும் ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு யுரேனியம என்ரிச் பண்றதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வெப்பன்ஸ் கிரேட் ஆகக்கூடாது. அப்படி வெப்பன்ஸ் கிரேட் ஆச்சுன்னா, அமெரிக்கா எப்ப வேணா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 60% வரைக்கும் யுரேனியம் என்ரிச் பண்றது பிரச்சனை கிடையாது. அது நார்மல் லெவல் தான். ஆனா
60% வரைக்கும் பண்ண ஒரு நாடுக்கு அந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியமா இருக்கக்கூடிய 90+ ரீச் பண்றது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் கிடையாது. வெறும் ஒரு சில வருஷம் அதே ரேட்ல அவங்க போயிட்டு இருந்தாலே வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் அவங்க ரெடி பண்ணிட முடியும். சும்மா கிடையாது. அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாரி இந்தியா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்ட பண்ணாங்க. அப்படி இருக்கப்போ, அதே மாடுலேஷன்ல ஈரானும் இந்த இடத்துல பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் வராதுன்றத எந்த ஒரு நாட்டுனாலயுமே உத்தரவாதமா சொல்லிட முடியாது. நமக்கு தெரிஞ்சது வெளியில வரக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் 60%. அது 70ஆ இருக்கலாம், 80ஆ இருக்கலாம், 85% எப்படி வேணா இந்த இடத்துல இருக்கலாம். அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க 2வது ஏர்கிராஃப்ட் கேரியர அந்த இடத்துல டெப்ளாய் பண்ணாலும், இல்ல ஈரானின் மீது ஒரு நேரடி ஸ்ட்ரைக்கோ, இல்ல மிலிட்டரி இன்டர்வென்ஷன்றது அந்த இடத்துல கொண்டு வரப்பட்டாலும், கண்டிப்பா அது அமெரிக்காவுக்கு ஹை கேஷுவாலிட்டி குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொலாட்டரல் டேமேஜ் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குறிப்பா வெனிசுலா ஸ்டைல்ல ஒரு ரெய்ட அமெரிக்கானால ஈரானுக்குள்ள பண்ண முடியுமா? அப்படி பண்ணாங்கன்னா அதோட விளைவு என்னவா இருக்கும்ன்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.